வணக்கம் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. எதனால் காரணம் என்றால், கல்வி தந்தை காமராஜரே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். ஐயா இமானுவேல் ஐயா அவருடைய மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இழிவுபடுத்தி பேசுவது மட்டுமல்லாமல் வழக்கு கொடுக்கிறார்கள். அழகுமுத்துக்கோன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு சமூகத்திற்குள் ஜாதி மோதலை தூண்டி விடுகிறார்கள். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலைகள் மத பிரச்சனைகளை தூண்டி விடுறது, முருகனையும் இஸ்லாமியர்களுக்கும் மத பிரச்சனை தூண்டி விடுறது, கோனாருக்கும் தேவர் சமுதாயத்துக்கும் பிரச்சனைகளை தூண்டுறது, தேவேந்திர குலத்திற்கும் தேவருக்கும் பிரச்சனைகளை தூண்டுறது, நாடாருக்கும் தேவருக்கும் பிரச்சனைகளை தூண்டுறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட்களை விட்டு பிரச்சனைகளை தூண்டி விட்டு தமிழர்களை நிம்மதியாக வாழ விடுறதில்லை. காரணம் ஊழல்வாதிகள், திமுகவுடைய அமைச்சர்கள், முக்கிய புள்ளிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆனவங்க, அது போக ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திசை திருப்புறதுக்காக இங்கே இருக்கிற தமிழ் குடிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்காக, பிரிவினைகளை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஜாதி சண்டைகளை தூண்டி விடுறது, இங்கு மத சண்டைகளை தூண்டி விடுறது. இதற்கு யார் முழு காரணம் என்பதை, இது ஜனநாயக நாடா இல்லை இது மக்களாட்சியா இல்லை இது மன்னர் ஆட்சியா? மத்திய அரசும் மாநில அரசும், இது போக மனித உரிமை ஆணையம், இது போக இங்கே இருக்கின்ற மக்கள் மீது யாரெல்லாம் தாக்கப்படுகிறார்கள், யாரெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது விசாரணை நடத்த வேண்டும். ஐநா சபை வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தொடர்ச்சியாக எல்லா சமுதாயத்திலும் கொலைகள் நடக்கிறது. இங்கு மது போதையால் கொலை நடக்கிறது, ஜாதி மோதலால் கொலை நடக்கிறது, மத பிரச்சனைகளால் கொலை நடக்கிறது, அதுபோக ஆணவ கொலை நடக்கிறது, கஞ்சா போதையால் கொலை நடக்குது. இதற்கெல்லாம் யார் காரணம்? இதை யார் தூண்டி விடுறது? இந்த பிரச்சனைகளை யார் எடுத்து நடத்துறது? இந்த கூலிப்படைகளுக்கெல்லாம் பணம் உதவி செய்வது யார்? இந்த ஜாதி சண்டையை தூண்டி வருபவர்களுக்கு யார் பண உதவி செய்கிறது? மத சண்டையை தூண்டி வருபவர்களுக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என்பதை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும். அதுபோக ஐநா இதை தலையிட வேண்டும். ஏன்னா மத்திய மாநில அரசு இங்கு தமிழ்நாட்டில் வாழ்வதே கடினமாக இருக்கிறது. வாழவே முடியாத அளவுக்கு மக்கள் பயந்து பயந்து வாழ்கிறாங்க. டெய்லி ரோட்டில் நடந்து போக முடியல, கொலைகள் நடக்குது. வழக்கறிஞரை கொல்றாங்க, போலீஸ்காரங்களை கொல்றாங்க, பொதுமக்களை கொல்றாங்க, பெண்களை கொல்றாங்க, பச்சை பிள்ளைகளை கொல்றாங்க. குற்றங்கள் அதிகமாகிடுச்சு. அது போக சொத்தை பறிச்சுட்டு அந்த ஊரவே அடித்து விரட்டி அந்த சொத்துக்களை பிடுங்கிட்டு விரட்டி விட்றாங்க. சொத்துக்காக கொலை பண்ணுறாங்க. இது போக அரசியல் பதவி வெறிக்காக கொலை பண்ணுறாங்க. இது போக நாங்கள்லாம் மன்னர், நாங்கள்லாம் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம்னு ஜாதி மோதலை தூண்டி விட்டு அது ஒரு பக்கம் கொலை பண்ணுறாங்க. இங்கு மக்கள் செய்கின்ற தவறை சொன்னால் கூட கொலை பண்ணுறதுக்கு ராவுறாங்க. குற்றங்கள் அதிகரித்த கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற ஆட்சி சரியில்லை. திமுக ஆட்சியில் அதிகமாக குற்றங்கள் நடக்குது. இந்த கொலைகளை தூண்டி விடுறதே முக்கிய அமைச்சர்களாக இருக்கட்டும், காவல்துறையில் ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பணம் கொடுத்து இதுக்காக கூலிப்படைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க. பணத்தை கொடுத்து ஜாதி சண்டையை தூண்டி விடுன்றதுக்கு இன்றைக்கி ஐயா காமராஜரை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, அழகுமுத்துக்கோனை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, இமானுவேல் ஐயாவை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஜாதியை தூண்டி விட்டு பிரச்சனைகளை இது பண்ணுறாங்க. இதற்கு யார் காரணம்? இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஏன்னா காவல்துறையால் பாதுகாப்பு இல்லை.
ஐநா சபையிலிருந்து, எங்களுக்கு மனித உரிமை ஆணையத்திலிருந்து, மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அனைத்து ஊர்களுக்குமே பாதுகாப்பு போலீஸால் எந்தவித பாதுகாப்பும் இல்லை. இதனால் இராணுவத்தை அனைத்து ஊர்களிலும் இராணுவ கட்டுப்பாடு வேண்டும். இராணுவ அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் குற்றங்களை தடுக்க முடியும். அதுபோக ஜாதி மோதலை தூண்டிவிடும் நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது பண்ணணும். மத பிரச்சனைகளை தூண்டுவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா இங்கே அனைத்து தமிழ் சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எதுவும்